ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். யூடியூப்பில் சமையல் வீடியோ பார்த்துட்டே இருந்து செம்ம போர் அடிச்சிருச்சுங்க. சரி, நம்மளும் ஏதாச்சும் சமைச்சா என்னென்னு களத்தில் இறங்கி சில பல வீடியோஸை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் நம்மளும் க்ரீம் பன் செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க. ஒரு கிண்ணத்தில் ஒரு டம்ளர் காய்ச்சி ஆறின வச்ச பால் எடுத்து ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை வச்சிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, 3 ஸ்பூன் சர்க்கரை, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம பாலில் ஊற வச்ச ஈஸ்ட்டும் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணால் நல்லா வருங்க. நல்லா புரோட்டா மாவு மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸுக்கு மாற்றி 2 ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஒரு துணி போட்டு மூடி ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுறலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா டபுள் மடங்கு உப்பி வந்திருக்குங்க. அதை மறுபடியும் ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸுக்கு மாற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் மாவை உருண்டை பிடிக்கணுங்க. எந்த கோடும் இல்லாமல் பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க பார்க்குறதுக்கு. அது ஒரு துணி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னை வச்சு ஒரு 20 to 30 மினிட்ஸ் மூடி வச்சிடலாங்க. நம்மளுக்கு வேணும்னா அது மேலே எள்ளும் தூவி விட்டுக்கலாங்க. பன்னு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான க்ரீமும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கிண்ணத்தில் 3 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா விஸ்கு வச்சு க்ரீம் மாதிரி பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட
நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து காய்ச்சி ஆறின வச்ச பாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அது கூட. எல்லாத்தையும் நல்லா விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்குள்ளே 30 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்பில் வச்சுருந்த பன்னும் ரெடி ஆயிடுச்சுங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம ஷாக்குங்க. பன்னு சைஸ் பெருசாக இருந்ததுனால ரெண்டுமே ஒட்டிக்கிச்சுங்க. அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் கட் பண்ணி பிரித்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமையும் உள்ளே தடவி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.